வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் இல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை அவத்தொடர்ந்து கைலாய பரம்பரை சிவஞான போதனை காட்டும் வெண்ணை வழிபாடி சந்தனிக்குவோம் விஞ்ஞானமானமாகி ஆவடு துணைவாழ் குருநாச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையும் பாடல மதுரை அரசியை ஒற்றி உடனிலந்து குருமையை ஒற்றி திருவாக்கும் செய்கரும் பேரூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பேடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானே ஆதலால் முகர் தன்னை ஓம் ஆதார் சக்தி பற்றி ஓம் அமைக்கை பற்றி ஓம் நற்பதத்தார் நற்பதமே ஞானமூர்த்தி நலம் சுடரே நாடேரத்தப்பால் நின்ற சொற்பதத்தார் சொற்பதமும் கடந்து நின்ற சுழற்கரிய சூழலா இதுவும் தன்மை நிற்பதொத்து நிலகிழா நெஞ்சம் தன்னுள் நிலாவான புலான் தம்பி புகுந்து நின்ற கற்பகமே யான் உன்னை விடுவே நல்லே கனகமா மணி நிறத்தியும் கடவுளானே பவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அடித்தருளாய் அளந்தேன் அடியேன் அம்பாடி சிதம்பரம் அம்பாடி கோவிலே என் அன்பு ஆடுமாறு திருமலை அகில ஆற்றையும் தாழ்த்தி பத்திர இவள் தேவதை பாவாய் நகத்துடனே ஒன்றி கற்பனை கடந்த சோதி கருணை ஓம் ஈசனடி முத்தி எந்தையடி முத்தி தேசனடி முத்தி சிவன் சேவடி முத்தி மன்னனடி முத்தி மாயப்பரிசும் மன்னனடி முத்தி முத்தி ஆராதம் போற்றி பாபாய் முத்தி மலையானே
போற்றி பாவம் பெருமாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரம் கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் வேதநெறி தழைத்தோங்கம் இசைவத்துறை விளங்க முதல் பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தெழுதல் சீதவளவயல் புகழில் திருஞான சம்பந்தர் பாதமலர்த்தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான் திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ ஞான தவம் இவன் வாகீசர் வாய்மீதிகள் பெருநாமச்சீர் பரவடுகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உணராதேன் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழ எடுத்து தேசம் வீய திருத்தொண்ட தொகையும் பணித்த திருவாளன் வாசமலர் மின்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான் எழுதரு மறைகள் தேரா இறைவனைகள் தங்குள் முழுதல் காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமையில் ஏற துளும்பு கண்ணீர் உள்மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான் தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றைவாள் செக்குழார் அடி சென்னி இருத்துவான் ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் முற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறை ஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல்தானே கல்லாலின் புடை அமர்ந்து நான்மறை ஆனந்த முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் நல்லதுமாய் இருந்ததனை இருந்தவனை இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்துடக்கை வெம்பாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான வாழ்வாகி குயிலாரும் புழில் திரு ஆவடுரைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடோழி தழைக மாதோம் ஆடக மதுரை அரசே போற்றி உடல் இளங்கு குருமணி போற்றி அருட்குருநாதர் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல சென்னை ஆண்டு கொண்ட அங்கையர்கண்ணி தாயார் உடனமர் அருள் நிறை சிந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனமொழி மீகளாலே வணங்கி மகிழ்ந்து அடியேனை சென்னியிலே ஆற்றுப்படுத்தி வரக்கூடிய ஞானாசிரிய பெருமக்கள் எந்தை பிரான் அருட்குருநாதருடைய திருவடி தாமரைகளை மனம்பாக்கு காயத்தினாலே வணங்கி திருக்கையிலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானனுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை திசை நோக்கி தண்டனிட்டு வணங்கி மகிழ்ந்து எழுந்தருள் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கு அடியனுடைய பணிவான வணக்கங்களை உங்களுடைய திருவடிக்கு செலுத்தி வணங்கி மகிழ்ந்து பெருமானுடைய திருவருளும் குருவருளும் முன்னேற்க திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய சைவ திருமுறை பன்னிசை வகுப்பினுடைய விரிவுரை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை திருவருள் நிறைவாக நமக்கு வழங்கி இருக்கிறது. அவ்வகையிலே நாம இதுவரையிலும் எந்த பதியம் வரை சிந்திச்சிருக்கிறோம் அப்படின்னா ஏப்ரல் மாத பாடத்திட்டத்தை நிறைவு செய்திருக்கிறோம். நாம் சிந்திக்க தொடங்க வேண்டியது மே மாதத்தினுடைய பாடத்திட்டம். நம்ம நூல்ல பக்கம் 49 திருந்து தேவன்குடி என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தினுடைய தேவாரம். இந்த தலத்தினுடைய பெருமான் இறைவனுடைய திருநாமம் கற்கடேஸ்வரர். அம்மையுடைய திருநாமம் அருமருந்து அம்மை. தீர்த்தம்
பங்கைய தீர்த்தம். இந்த தலவிருட்சம் வில்வ மரம். இந்த தலமானது காவிரியுடைய வடகரை தலம். இந்த தலத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, நண்டு இறைவனை பூசித்து பேறு பெற்ற தலம். கற்கடம் அப்படின்னா நண்டுன்னு அர்த்தம். அதனால நண்டு பூசித்து பேறு பெற்றதால் இறைவனுக்கு கற்கடேஸ்வரர். இன்னைக்கு போனீங்கன்னா நண்டாங்கோயில்னு சொன்னாதான் அந்த பக்கம் தெரியும் எல்லாருக்கும். நம்ம ஆனா அந்த தலத்தினுடைய பேர் திருந்து தேவன் குடி. இதுல ஞான சம்பந்த பெருமான் கொல்லிப்பண்ணிலே அருமையான ஒரு பதிகத்தை இறைவன் திருவருளால் அருளி செய்தார். இந்த திருப்பதிக முழுக்க ஒவ்வொரு பாடலிலும் திருவேடத்தை சொல்றார். அடிகள் வேடங்களே. இந்த பதிகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடல் நிறைவிலையும் அடிகள் வேடங்களே என்ன செய்யும், அடிகளுடைய வேடம் திருவேடம் என்னெல்லாம் நமக்கு தரும் அப்படிங்கிறத இந்த பதிகத்தில் சொல்றார். இந்த பதிகத்தை நாம சிந்திப்பதற்கு முன்ன நம்ம இந்த அடிகள் அப்படின்னா யாரை சொல்றாரு? பெருமான சொல்றாரு. நீங்க ஏற்கனவே நம்ம ஞானசம்பந்த பெருமானே ஒரு பதிகம் திருக்கடவுர் மயானம் அப்படிங்கிற தளத்திலேயே பாடுறாரு. அதுல சொல்றாரு, பெரிய பெருமான் அடிகளே ஆசை தீர கொடுப்பார் அலங்கள் உடைமேல் வருவார் பேச வருவார் ஒருவர் அவர் எம்பெருமான் அடிகளே அப்படின்பார். அப்பர் சுவாமிட்டு வந்தீங்கன்னா நின்ற திருத்தாண்டம் இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி அப்படின்னு பண்ணிட்டு பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் சொல்லிட்டே வருவார். எம்மடிகள் நின்றவாறே, எம்மடிகள் இருநிலனாய் நின்றவாறே, எம் அடிகள் தீயாய் நின்றவாறே. அதுபோல இந்த பதியமும் எம் அடிகள் வேடங்களே அப்படிங்கிறது தான் நம்ம பொருள் கொள்றப்ப முதல்ல வரும். பாடல் பாருங்க. மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை எவை திருந்து தேவன் குடி தேவர்தேவு எய்திய அரும் தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்களே இவை. இப்ப நமக்கு மருந்து வேண்டும். எது? திருவேடம் தான் மருந்து. எப்படிங்க சொன்னார் அப்படின்னா, பிறவி பிணின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரு நோய்க்கு மருந்து எது? செம்மலர் உண்டால் சேரலுண்டா அம்மலம் கழி அன்பரோடு மறி மாலர நேயமும் மடிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்மின தொழுமே. சாத்திர நூல்ல நம்ம அதுபோல இந்த மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை சிவபுண்ணியம் புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. அப்ப இந்த திருவேடம் புண்ணிய பயன் தரக்கூடியது. திருவேடம் என்பது புண்ணிய பயனை நமக்கு, நம்முடைய உயிருக்கு புண்ணிய பயனை தரக்கூடிய. அது யாருடைய வேடம் அப்படின்னு சொல்றாரு? திருந்து தேவன்குடி தேவர் தேவு எய்திய அருண் தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்கள். சிவபெருமானுடைய திருவேடம். அவரு எங்க இருக்கிறாரு? அவர் யாரு? தேவர்களுக்கெல்லாம் தேவர், தேவர் தேவ், தேவாதி தேவன் அப்படின்னு பொருள். நம்பியார்னு சொன்னார். அவர் வாக்குல பார்த்தா சிவனே தேவர் சிங்கமே அப்படின்பார். தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் அவனை எய்தி அரும் தவம் செய்தவர்கள். தவம் என்பது சரியை கிரியை யோகம் சொல்லக்கூடிய அந்த தவத்தை செய்து இருக்கக்கூடிய அந்த
அருந்தவத்தோர் தொழக்கூடிய சிவபெருமானுடைய வேடங்களே மருந்து. இது மருந்து வேண்டுமா? பெருமானை பாரு, திருவேடம். அடிகளுடைய வேடத்தை பாரு, திருவேடம் அப்படின்ட்டார். ஏன்னா சிவபெருமான் திருநீற்று கோலமுடையவர், சடை, அதன் பிறகு உருத்திராகம். இதுதான் நம்முடைய உண்மையான உலகாண்ட மூர்த்தி நாயனார். அதுதான் வாழ்ந்தார். இந்த இடத்துல திருவேடம் என்பது திருநீரு, கண்டிகை, சடைமுடி. இதை நம்முடைய காஞ்சி புராணத்தில் சொல்லும் பொழுது பேயென்ன புறச்சமய பிணக்கு நூல் வழியனைத்தும் பிழைய அன்றி வாயன்மை தெளிந்து சைவ சித்தாந்த வழிதேறி அதீத வாயன்மி போயன்மி அஞ்செழுத்தும் திருநீரும் கண்டிகையும் பொருளாக கொண்ட நாயன்மார். அப்போ நாயன்மார்கள் திருநீரையும் கண்டிகையும் அஞ்செழுத்தையும் பொருளாக கொண்டார். அப்ப அஞ்செழுத்து வச்சுக்கலாம். சடைமுடி என்பது கண்ணால பார்க்கக்கூடிய அந்த அடையாளம். அதுதான் இந்த பாடல முதல் பாடல் சொன்னாரு. இறைவனுடைய திருவேடம் உயிர்களுக்கு புண்ணிய பயனை தரும். இந்த மருந்து, மந்திரம், புண்ணியம் இதெல்லாம் சிவபெருமானுடைய வேடங்கள். புரிந்து கேட்கப்படும் புண்ணியம். என்ன புரிந்து கேட்கப்படுது? சிவபுண்ணிய சரிதத்தை சிவபுண்ணியத்தை நாம் கேட்க. நாம ஒரு செய்யும் பொழுது நமக்கு புண்ணியம் என்பது பதி புண்ணியம்னு ஒண்ணு இருக்குது, பசு புண்ணியம்னு ஒண்ணு இருக்குது. இப்ப நாம உலகில நமக்கு செய்யக்கூடிய நிலையில இருவகையான புண்ணியங்கள் உண்டு. அதை நாம இந்த நமக்கு புண்ணியம் நல்வினை என்று சொல்லக்கூடிய நிலையில புண்ணியம் கிடைக்கும். நல்லதை நாம செஞ்சா புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியம் நமக்கு இன்ப அனுபவத்தை கொடுத்து நிறைவாகும். இப்ப அனுபவத்தை கொடுக்கறதுக்கு நாம பிறவிக்கு வரணும். அந்த பிறவியில நாம செஞ்ச புண்ணியத்தின் பயனாக ஒரு இன்பத்தை நுகரணும். இதுக்கு பேரு பசு புண்ணியம் அப்படின்னு. இங்க சொல்லக்கூடிய புண்ணியம் என்னன்னு கேட்டீங்கன்னா பதி புண்ணியம். இறைவனுக்காக நாம் செய்வது. இப்ப நமக்கு நாம செய்யக்கூடிய பசு புண்ணியம் என்ன அப்படின்னா என்னங்க? இதுக்கு ரெண்டுக்கும் வேறுபாடு. நான் ஒண்ணு செய்யறேன், ஒரு தர்மம் செய்யறேன், ஒரு அறம் செய்யறேன். இதை நான் செய்வதாக நினைந்து செய்யறது நல்லதுதான். செய்யக்கூடிய நிலையில நான் செய்வதாக நினைந்து செய்யக்கூடியது. இதே பதி புண்ணியம்ங்கிறது என்ன? எல்லாம் பெருமான் செய்யறாங்க, இறைவன் செய்யறான், இறைவன் திருவருள். இது என்னதில்லை, நான் கொடுக்கக்கூடியது என்னதில்லை, இறைவனது அப்படின்னு ஒவ்வொரு செயலையும் நிற்கக்கூடிய அந்த புண்ணியம் பதி புண்ணியம். இந்த புண்ணியம் எப்ப கிடைக்கும்? பெருமானை கண்டு அவனுடைய திருவேடத்தை, அடிகளுடைய வேடங்களை கண்டு கண்டு வணங்கி அவனை வழிபாடு செய்தால் நமக்கும் பதி புண்ணியத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்படிங்கிற முதல் பாடல். இரண்டாவது பாடல் சொல்லும், வீதி போக்காவன வினையை வீட்டுவன ஓதி ஓர்க்கப்படா பொருளை ஓர்விப்பன தீதில் தேவன் குடி தேவர் தேவீதிய ஆதி அந்தமிலா அடிகள் வேடங்களே வீதி போக்காவன. அடிகள் வேடங்களே வினையை வீட்டுவன, அடிகள் வேடங்களே பொருளை ஓர்விப்பன. வீதி போக்கு, வீதி போக்குன்னா வீதி வளம். திருமறைக்காட்டுல பண்ணினேர் மொழியால் உமை பங்கரோ மன்னினார் வளம் செய் மறைக்காடரோ. நமக்கு திருவண்ணாமலை தான் கிரிவலங்கிறது தெரியுது. ஞானசம்பந்த பெருமான், நம்ம நாவுக்கரசர் பெருமான் அப்பயே பாடிட்டாரு. பண்ணினேர் மொழியால் உமை பங்கரோ அப்படிங்கிற பாடலை சொல்றாரு. மன்னினார் வளம் செய் மறைக்காடர். மண்ணில வாழ்பவர்கள் சென்று என்ன பண்றாங்க? பெருமானை வளம் செய்கிறார். அதனால புதுசா ஏதாவது வளம் ஆரம்பிச்சது கிடையாது. பெருமானை வளம் வருவது என்பது நமக்கு தொன்று தொட்டு இருக்கக்கூடிய வழிபாடு.
திருமறை காட்டுல மண்ணினார்னா அந்த மண்ணில வாழ்றவங்க வீதி வளம் செய்வார். அப்படி வீதி வளம் செய்யும் பொழுது எப்படி அவங்க பாக்குற அந்த மாதிரி இல்லை, வேடங்களே வீதி வளம். ஒரு வளம் வரணும்னா இப்படி வரணும், திருவேடத்தோட வரணும். வீதி போக்காவன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெருமானை நீங்க வளம் வரணும்னா கட்டாயம் திருவேடத்தோட வளம் வரணும். அடிகள் வேடங்களே வீதி வளம். அந்த பெருமானை காண போகும் பொழுது அந்த பெருமான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த திருநீரு, கண்டிகை, அஞ்செழுத்து, இந்த திருவேடத்தோட தான் வரணும். அதுதான் இந்த இடத்துல சொன்னார், வீதி வளம் போகும் பொழுது அணியப்பட்டு அழகு சேர்ப்பது அடிகள் வேடங்களே. எதுக்குங்க இந்த வேடம்? இந்த பதிகம் முழுக்க வேடங்கள் சொல்றாரு. இந்த வேடம் எதுக்கு? இந்த வீதி வளம் சொல்றதுனால இங்க பார்க்கும் பொழுது இந்த திருவேடம் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறது, எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த திருவேடம்னு எனக்கானது இல்லை. இந்த திருவேடத்தை கொண்டு இறைவன் எத்தனையோ உயிர்களை ஆட்கொள்ள போறார் இல்லையா? அதுக்காக இப்ப நம்ம பக்குவப்படுவதற்கும் புண்ணியம் பெறுவதற்கும் மட்டுமே வேடம் இல்லை, ஏனைய உயிர்களும் இந்த நெறியை சார்வதற்கு தான் திருவேடம். அதனால சிவபெருமான் இந்த வேடத்துக்கு திருவேடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்புறம் ரெண்டாவது, அடிகள் வேடங்களே வினையை வீட்டுவன. வீட்டுதல், வீடு பேரு அப்படிங்கிற வீட்டுதல். நம்ம வினையை இல்லையாக செய்வது எது? நம்ம வினை கணக்கை ஜீரோ ஆகணும், ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்துடும் இல்லையா? நீங்க போனா நீங்க எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட், மகிழ்ச்சி, பரவாயில்ல, வேணும்னா போடலாம், இல்லைன்னா விட்டுறலாம், இல்லைன்னா அதுக்கு வேற சார்ஜ் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஜீரோ பேலன்ஸ் பிரச்சனையே இல்லை. அது மாதிரி நம்ம ஆன்மாவுடைய வினை கணக்கையும் ஜீரோ பண்ணணும். அதுக்குதான் மானுட பிறவி. அப்ப அந்த வினையை எப்படிங்க வீட்டுவது, எப்படி அதை இல்லையாக செய்வது அப்படின்னா, அது திருவேடங்களே அந்த வினையை இல்லையாக செய்யும். சிவபெருமானுடைய திருவேடம், அடிகள் வேடங்களே வினையை வீட்டுவன. மூன்றாவது சொன்னார், ஓதி ஓர்க்கப்படா பொருளை ஓர்விப்பன. அதாவது கற்று ஆராய்ந்து நாம் அறிய முடியாத ஞான நூல்களுடைய நுண்ணிய பொருள், நுண்பொருளை தெளிவாக உணர்வதற்கு என்ன வேணும்? பெருமானுடைய திருவேடம் தான் உணர்த்தும். படிக்கிறோம், கேட்கிறோம், ஆனா இது எங்க இன்னொன்று சொன்னா உங்களுக்கு புரியும். நம்ம சனகாதி முனிவர்கள் அவரை சொல்லும் பொழுது திருவிளையாடல் புராணத்தில் சொல்லுவார், கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள். இந்த 4 பேர் சிவபெருமான்கிட்ட போய் கேட்டாங்க பாடம். அவங்க யாரு அப்படின்னா, ஆரங்கம், நால்வேதம், மற்ற எல்லாமே கற்று கல்வி கேள்விகளில் வல்லவர்கள், எல்லாத்தையும் கற்று தேர்ந்தவர்கள். அந்த 4 கற்று தேர்ந்துட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்குங்க இவருக்கு வேற தனியா சிவபெருமான் வேற உபதேசம் பண்றாரு அப்படின்னா, நாம ஞானத்தை படிச்சோ கேட்டோ பெற முடியாது. ஞானம் என்பது அனுபவம், அனுபவ பொருள். அதை என்ன பண்ணும்? உணரதான் முடியும். அதனாலதான் கல்லாலின் புடையமர்ந்து இந்த 4 சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை என்பான். சொல்லாமல் சொன்னவர்னா உணர்த்தினார்னு அர்த்தம். அப்போ நீங்க எந்த நூலை கற்று தேர்ந்து அதுல நல்ல ஆராய்ந்து, சொல்ல போனா பிஹெச்டி முனைவர், அதில் ஒரு எடுத்து ஆராய்ந்தெல்லாம் பிடிச்சு பார்ப்போம். அப்படி நீங்க
ஞான நூல்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஞான அனுபவம், அந்த உணர்வை பெருமானுடைய திருவேடத்தை நினைந்து நினைந்து அவனை வழிபாடு செய்ய செய்யதான் ஞான நூல்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த நுண்பொருள் நமக்கு உணர்வுக்கு வரும். பதி பசு பாசம் 2008 நானும் படிக்கிறேன் இல்லையா? உங்களை மாதிரி இன்னும் உணர முடியும். பெருமான் உணர்த்தணும். இந்த திருவேடம் என்ன பண்ணுவோம், அதுக்காக நம்ம சாமி ஒரு நாளைக்கு உணர்த்துவார். படிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ பெருமான் ஒரு நாளைக்கு வழிபட வழிபட ஒரு நாளைக்கு சொல்லுவோம், அடாடா இதுக்கு இதுதான் பொருளா, எவ்வளவு நாளா தெரியலையே அப்படிங்கிற அனுபவத்தை ஒவ்வொருத்தரும் பெறலாம், பெற்றிருக்கலாம், பெறாதவர்கள் பெறலாம். அதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதான் இந்த பாடல சொல்றார், தீதில் தேவன் குடி, தீமை இல்லாத தேவன் குடி. அது என்னங்க, தேவன் குடியின் நன்மை தீமை இல்லை, தேவன் குடிக்கு போறவங்களுக்கு தீமை இல்லை, அதான் பொருள். தீதிலா திருத்தொண்ட தொகை அப்படின்னா அப்படின்னா அதே திருத்தொண்ட தொகையில தீமைன்னு இருக்குல்ல, திருத்தொண்ட தொகை யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு தீமையில் இல்லையாக செய்யும். நம்முடைய பெருமான் எழுந்தல் இருக்கக்கூடிய தலங்களுக்கு யாரெல்லாம் இங்க தேவன் குடின்னு சொல்றோம், மற்ற எல்லா தலங்களும் அது போல இறைவன் உரையக்கூடிய விரும்பி எழுந்தல் இருக்கக்கூடிய தலங்களுக்கு நாம் சென்று வழிபட நமக்கு என்ன அப்படின்னா, நம்முடைய தீமைகளை எல்லாம் அந்த தலம் இறைவன் என்ன பண்ணுவாரு, இல்லையாக செய்து விடுவார். தீமையே இல்லை. அது ஆதியந்தம் இல்லா அடிகள் வேடங்கள். ஏன் அந்த வேடம் இதெல்லாம் செய்யுது? வேற எதுவும் செய்யாதத பெருமான் அடிகள் வேடங்கள் இதெல்லாம் செய்யுது. வினையை யாராலையும் வீட்ட முடியாது இல்லையா? ஞானத்தை யாராலையும் உணர செய்ய முடியாது. அது ஒருவன் தான் செய்யணும், அது பெருமான். ஏன் அப்படின்னா அவன் ஆதி அந்தம் இல்லாதவன், ஆரம்பமும் முடிவு அப்படிங்கிறது கிடையாது. அவன் அழியாத பரம்பொருள். அவனுடைய திருவேடம் நமக்கு இதை செய்யும். 3வது பாட்டு சொன்னார், மானம் ஆக்குவன மாசு நீக்குவன வானை உள்கச் செல்லும் வழிகள் காட்டுவன தேனும் வண்டும் இசைப்பாடும் தேவன் குடி ஆண் அஞ்சு ஆடும் முடி அடிகள் வேடங்களே. மானம் ஆக்குவன, மானம் அப்படிங்கிற இடத்துல பெருமை, நிலை பெற்ற உயிர்கள், மண்ணுயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணுதல் நிலை பெற்றிடும். இப்ப நமக்கு என்ன பெருமை? ஆன்மா. நம்முடைய ஆன்மா என்பது, உயிர் என்பது நிலை பெற்றது, நிலையுடையது, அழியாதது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். பதி பசு பாசம் என, அதுல பதியும் பதியை போல் பசுபாசம் அனாதி, பதி அணியில் பசுபாசம் இல்லாத திருமந்திரத்தில் சொல்றாரு. நம்ம சாத்திர நூல்கள் 14 இதுதான் பதி பசு பாசம். அப்போ அதுல நமக்கு தெரியுது நம்ம யாரு, ஒரு ஆன்மா இறைவனை போல அழிவில்லாத நிலை உடையது. சரி, நமக்கு அதான பெருமை. அந்த பெருமையோட இருக்கிறோமா அப்படின்னா அந்த பெருமையோட இருக்கிறது இல்லை. பிறக்கிறோம், அப்புறம் மறுபடியும் இறந்து பிறந்து இறந்து பிறந்து. அது ஏன் உணரல அப்படின்னா, நம்ம அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணவ மலத்தினுடைய சார்புனால நாம இந்த உடலையே நாம கருதி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த உடல் தான் நானு, என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய கண். அப்ப என்னது நான் எதை சொல்றேன்? என்னதுங்கிறது இந்த உடலை சார்ந்து இருப்பதனால என்னது அப்படிங்கிறேன். நான் அப்படிங்கிறேன், எனக்கு அப்படிங்கிறதால நான். அப்போ
முழுக்க முழுக்க நம்ம அறிவு எப்படி இருக்குது? அழியக்கூடிய இந்த நிலையில்லாத அழியக்கூடிய இந்த நிலையில்லாத உணர்வை நாம் நிலையானதுன்னு கருதி வாழ்வோம். இது பெருமை இல்லை. அப்ப இந்த பெருமையை நமக்கு கொடுப்பது யார்? சிவபெருமான் தான் தர. அடிகள் வேடங்களே மானம் ஆக்குவன. எப்படி இந்த பெருமையை தர அப்படின்னா, நம்ம வினைகளுக்கு காரணமாக நமக்கு பிறவி வருது. அந்த வினைகளை போக்குவான் முதல் பாடமே சொல்லியாச்சு. அதனால அந்த வினையை நீக்கும் பொழுது வினை கர்மமலம் இல்லாததுனால பிறவி என்பது இல்லை, உடல் இல்லை. அப்ப அந்த ஆன்மா பெருமான் திருவடியில அவனை போல நிலையான திருவருட்பயன்ல மண்ணுயிர்கள் தன்னிலையை சார சக்தி பின்னமிலான் எங்கள் பிறான்னு சொல்ற. அப்போ அதான் மானம் ஆக்குவது. சிவபெருமான் எதுக்கு எழுந்தருளி இருக்கிறார்? பெரும் நடராஜ பெருமான் வந்துட்டார். எதுக்கு வந்திருக்கிறார்? உங்களையெல்லாம் அவனுக்கு நிலையான தன்மையை நமக்கு கொடுக்கிறது, மானம் ஆக்குவதற்கு, நம்ம பெருமையை நமக்கு உணர்த்தி நம்ம பெருமை. அதுக்கு என்ன பண்ணணும்? மாசு நீக்குவன. வினைகளுக்கு காரணமான அஞ்ஞான மாசு, அறியாமை. வினை போகணும்னா என்ன பண்ணணும்? சாதாரணமா போயிடுமா? மாசு அறியாமை, ஆணவ மலம். அப்ப ஆணவ மலம் என்ற ஒன்றுதான் அடிப்படை. இந்த ஆணவ மலத்தினுடைய வேலையினாலதான் என்ன? வினை சேருது நமக்கு. நாம மயங்குறோம், விருப்பு வெறுப்பு உண்டாகுது. மயக்கத்தினால் அந்த விருப்பு வெறுப்பு நமக்கு வினையாக சேர்கிறது. அப்ப அந்த அறியாமையை நீக்க வேண்டும். மனத்துக்கண் மாசிலல் ஆதல் திருவள்ளுவர். அப்போ நம்ம அந்த மாசு நீக்கி, அஞ்ஞானமாகிய மாசு நீக்கி முத்திக்கு வழிகாட்டுவது. வானை உள்கச் செல்லும் வழிகள் முக்திக்கு வழிகாட்டுவது. முதல்ல மண்ணுயினுடைய பெருமையை மேம்பட செய்து அஞ்ஞானமாகிய குற்றத்தை போக்கி அதன் வாயிலாக முக்திக்கு வழிகாட்டுவது. தேனும் வண்டும் இசைப்பாடும். ஏன் தேன்? வண்டுதான பாடும். தேன் எப்படிங்க பாடும்? வண்டும் இசைப்பாடும். தேன் இசைப்பாடும். தேன்ங்கிறது இந்த இடத்துல தேன் நிறைந்த மலர், மனம் மிகுந்திருக்கக்கூடிய மலர். நீங்க சொல்லும் பொழுது, மலரை சொல்லும் பொழுது அது நமக்கு நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. அதை பறிக்கும் பொழுது, மலரை பறிக்கும் பொழுது அப்பர் சாமி சொல்லுவார், போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவாரவர் பின் புகுவேன். போது அப்படின்னாரு. மலர்னு சொல்லல. மலர்னா மலர்ந்து விட்டு, மலர்ந்த பிறகுதான் அதுக்கு பேர் என்னது? மலர். அது மலர்றதுக்கு முன்ன இருக்கக்கூடிய நிலைக்கு போது, மலர போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மலரும் தருவாயில் உள்ள மலரை பெருமானுக்கு மாலையாகவும் திருவடிக்கு செலுத்த அந்த மலர் பெருமான் திருநேனியில் அல்லது திருவடியில மலரும். மலரும் பொழுது அந்த மலருடைய மனம் அங்க வீசுமா. அந்த தேன் பெருமானுடைய திருவடியில அவன் திருவடியை நினைக்கும். தேனுந்து சேவடிக்கே சென்றுதாய் போத்தும்பி. எங்கெங்க தேன் வந்துச்சு பெருமான் திருவடியில அப்படின்னா, மலர்ல இருந்து மலர்ந்து அதில் இருக்கக்கூடிய தேன். அப்ப அந்த தேனும், தேன் இருந்தா என்ன வரும்? வண்டு செடிக்கு போய் பார்க்குது, அங்க மலர் இல்லை. சரி, உங்களை மாதிரி அடியார்கள் பறிச்சுட்டு போய் சாமி வச்சிருப்பாங்க. சரி, ரைட்டு. அதனால நேரம் எங்க போலாம்? தேன் வேணும்னா பெருமானுக்கிட்ட வரணும்னு வண்டுக்கு தெரியுது. மணிவாசகர் சொன்னார், திணைத்தனை உள்ளதோ பூவினில் தேன் உண்ணாது. அந்த பார்த்து சொன்னாரு, நீ வண்டுக்கு காலையில இருந்து பொழுதுக்கும் சுத்தி சுத்தி பல வகையான இடத்துக்கு போற, பல வகையான
மலர்ல இருந்து பல வகை தேன் எடுத்துட்டு வந்து கஷ்டப்பட்டு சேமிச்சு வைக்கிறார். ஆனா இதை நீ அனுபவிக்க முடியுதா? இல்ல. திணைத்தனை உள்ளதோ பூவினில் தேன் உண்ணாது. நீ சாப்பிடாம கொண்டு வந்து வைக்கிற, அது யாரோ ஒருத்தர் பயன்படும். அதெல்லாம் விட அந்த தேன் என்னதுக்காகும்? நினைந்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்து எழும்பு உள்ளக ஆனந்த தேன் சொரியும் குடிப்புடையானுக்கே சென்று ஒவ்வொரு மனதிலும் போய் நீந்தாரம் போட்டு அந்த தேனை எடுத்துட்டு வந்து என்ன இங்க வந்து பாரு அப்படின்னு மணிவாசன் சொன்னார். அதுதான் தேனும் வண்டும் இசைப்பாடும் தேவன் குடி ஆனஞ்சாடும் முடி. என்னுடைய சடை முடியல ஆனைந்தாட்டுதல் வடமொழியில் சொன்னா பஞ்சகவியம் பால் தயிர் பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை இந்த 5 பொருட்களை கொண்டு அவனுக்கு ஆனைந்தாட்டுதல். ஆனைந்தாடக்கூடிய சடைமுடியுடைய பெருமானுடைய வேடங்கள் தான் நமக்கு நம் பெருமையை மேம்பட செய்து வினைகளுக்கு காரணமான அஞ்ஞான மாசு நீக்கி முக்திக்கு வழிகாட்டுது. 4வது படத்துல செடிகள் ஆர்விப்பன சிந்தையுள் சேர்வன கவிகள் பாடுவன கண்குளிர்விப்பன புவிகள் பொங்க புனல் பாயும் தேவன்குடி அவிகள் வீக்கப்படும் அடிகள் வேடங்களே. செவிகள் ஆர்ப்பன ஆர்வித்தல், செவிகள்ல கேட்டல் அர்த்தம். அடிகள் வேடங்களை கேட்டல், அடிகள் வேடங்களை பார்க்க முடியும். இந்த பாடல் என்னமோ செவிகள் ஆர்விப்பன சிந்தையுள் சேர்வன கவிகள் பாடுவன கண்குளிர்விப்பன. இப்ப நம்ம சிந்தைக்குள்ள திருவேடம் வரணும்னா எப்படி வரும்? நானும் தான் பாக்குறேங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிற சாமியை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ஆனா இந்த கண்ண முடி உட்கார்ந்தா சாமி நினைக்கலாம் ஒரு நாளைக்குன்னா எல்லாம் நினைவுக்கு வருதே தவிர இந்த சாமி மட்டும் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு எனக்குள்ள சிக்கல். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அவன் புகழ்களை நாம காதினால் கேட்கணும். கண்ணால பார்த்துட்டான், பெருமான் சடை முடி வச்சிருக்கிறாரு, புலித்தோல் அணிஞ்சிருக்கிறாரு, கங்கையை சூழியிருக்கிறாரு, பிறையை சூழியிருக்கிறாரு. இதான் எல்லா பாடல்களையும் நம்ம அருமையாக சொல்லிட்டே இருக்கிறாங்க. இதுதான் செவிகள் ஆரம்பிப்பன. இந்த திருவேடத்தினுடைய புகழை நாம் செவியால் கேட்கணும். செல்வத்துள் செல்வம், எல்லா செல்வத்திலையும் தலையாயது செவி செல்வம். அதனால அந்த காதினால நாம் கேட்கணும். கேட்டா என்ன அப்படின்னா, கேட்டது நம் சிந்தையில் இருக்கும். அப்ப சிந்திக்க சிந்திக்க அவன் திருவேடம் நம்ம சிந்தையில் சேர்ந்துடும். கேட்டல், அப்புறம் தெளிதல், கேட்டல், தெளிதலுக்கு முன்ன சிந்தித்தல், அப்புறம் தெளிதல், அப்புறம் அவனை தரிசனம் இட்டை கூடுதல் அப்படின்னு சாத்திரம் ஒன்று சொல்லுது. அதான் இங்க சொன்னாரு, செவிகள் ஆர்வப்பட கேட்டல், சிந்தித்தல். சிந்தையுள் சேர்ந்தா என்ன கிடைக்கும்? தெளிவு கிடைக்கும். தெளிவு கிடைச்சா என்ன பண்ணுவோம்? கவிகள் பாடுவன. ஞானசம்பந்த பெருமான் அவதாரம் செஞ்சார், இறைவனை பாடினார். எப்ப பாடினாரு? அப்பர் சுவாமி அவதரித்தார். இறைவனை பாடினாரு. எப்ப பாடினாரு? நம்பியாரூர். எல்லா எடுத்து பாருங்க, எப்ப பாடினார்கள்? இறைவன் வந்து அவங்க சிந்தையில் சேர்ந்த பிறகு இல்லையா? அவங்க இறைவன் அவங்க சிந்தையில் சேர்த்தி. அப்பர் சாமி பாவநாச பதிகத்துல பாருங்க, சிந்தையில் சேர்த்தி. அப்போ அவனை நினைக்க நினைக்க சீரிய கருத்துக்களை நமக்கு தோற்றுவிப்பனும் அவன்தான். அதன் வாயிலாக அவனை பாடக்கூடிய ஆற்றலை கொடுப்பவனும் அந்த பெருமான் தான். அந்த நிலையில் நமக்கு சிந்தையில இருந்து அவனை பாடி ஆடி
நாம் கண் குளிர அவனை வணங்க செய்வதும் வேடம்தான். இப்ப இறைவன் சிந்தையில் இருந்த அவனை போய் பார்க்கறது ஒரு நிலை, பொதுவா இருக்கிறது ஒரு நிலை. எல்லாரும் கோயிலுக்கு போறோம், பொதுவா உலகில் மக்களும் கோயிலுக்கு போறாங்க. அவங்க இறைவனை பார்த்து வணங்குவதுங்கிறது அது ஒரு நிலை. அடியார்கள் போய் பார்த்து இறைவனை வணங்குறது ரெண்டுக்கு வேறுபாடு உண்டு இல்லையா? போனோம்னா இறைவன் மீது அன்புடைய அடியவர்கள் போகும் பொழுது பெருமானை எப்படி பாக்குறாங்க? கண்ணார முதல் கடலே. எல்லாரும் அப்படி பார்க்க முடியுமா? இல்லை. அப்போ அவன் புகழை கேட்டிருக்கணும். அப்பெருமானுடைய புகழை சிந்தித்து சிந்தித்து நம்ம அறிவில் இருக்கக்கூடிய மாசு நீங்கி தெளிவடையும். அவனை வாயார பாடணும். கண் குளிர காண்பது என்று கூட காணப்பேருரை காலையே அப்படின்னு நம்பியாரு இருக்கும். எப்ப நான் போய் சாமி பார்க்க, இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குது, இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குது என்று கொள், எப்ப நான் போய் சாமி பார்க்க. கண் குளிர்ப்பன புவிகள் பொங்க புனல் பாயும், இந்த பூமி செழிக்கும் வண்ணம் நீர்வளம் உடைய திருந்து தேவன் குடி அபிகள் உயிக்கப்படும். அபினா நம்ம பூர்ணாகுதின்னு சொல்லுவோம். ஒரு யாகம் வேள்வி பண்ணலாம், அந்த பெருமானுக்கு வேள்விக்குரிய பொருட்கள் எல்லாம் வேள்வி நிறைவாக போகுதுன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க? பூர்ண ஆகுதி. பூர்ணம்னா நிறைவு, தமிழ்ல சொன்னா நிறை அவி. அப்படி நிறைவான அந்த வழங்கப்படக்கூடிய அந்த நிறையறியை ஏற்று அருள் செய்யக்கூடிய பெருமானுடைய திருவேடமே அவன் புகழை கேட்டு சிந்தித்து அவனை பாடி ஆடி அவனை கண்குளிர பார்க்க. அவன் உணர்த்தனாதான் அவன் அருளாலே அவன் தான் வணங்கின்ற. அடுத்த 5வது பாடல் சொன்னார், விண்ணுலாவும் நெறி வீடு காட்டும் நெறி மண்ணுலாவும் நெறி மயக்கும் தீர்க்கும் நெறி தென்னிலா விண்மதி தீன்று தேவன் குடி அண்ணல் ஆண் ஏருடை அடிகள் வேடங்களே. 4 நெறி சொல்லிட்டார். விண்ணுலாவும் நெறி சொர்க்கம் போக பூமி அப்படின்னு சொல்லுவோம். வீடு காட்டும் நெறி சிவலோகத்துக்கு சென்று சேர வேண்டிய வீடு பேரு. மண்ணுலாவும் நெறி மயக்கும் தீர்க்கும் நெறி. அப்ப வீடு பேரு எப்ப கிடைக்கும் அப்படின்னா மயக்கம் தீர்ந்தா கிடைக்கும். மயக்கம் எப்பங்க தீரும்? மண்ணுல உலாவுனா மண்ணுக்கு வந்தா மயக்கம் தானே வரும். மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டு அருள் செய் அப்படின்னு தான் கைலாயத்தில் கேட்டிருந்தார் நம்பியார். ஆனா இங்க சொல்றார் மண்ணுலாவும் நெறி. இறைவன் நமக்கு இந்த மண்ணில எதுக்காக நம்ம உழவு விட்டிருக்கிறாங்கிற அந்த நெறியை நாம் உணர்ந்து கொண்டால் மயக்கம் தீரும். இல்ல எனக்காக எல்லாம் எனக்காக அப்படின்னு இருந்தோம்னா மயக்கம். மண்ணுலாவும் நெறிங்கிறதா நம்ம சைவ சித்தாந்தத்துல சொல்லக்கூடிய 96 கருவிகளான தத்துவங்களும் தாத்துவிகங்களும். இதை இறைவன் நமக்கு இந்த தத்துவத்தின் அடிப்படையில தான் நம்மளை இந்த மண்ணில கொண்டாந்து விட்டுருக்கிறான். நம்ம உடம்பு பாக்குறமே கண்ணுல, பஞ்சபூதம் எல்லாம் இந்த 36 தத்துவங்கள். இந்த கருவிகரணங்களை இறைவன் நமக்கு கொடுத்ததுதான் மண்ணுலாவும் நெறி. இது எதுக்காக கொடுக்கப்பட்டது? மயக்கம் தீர்க்கும் நெறி. தான் என்ற அந்த மயக்கத்திலிருந்து நாம விடுதலை பெறுவதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த மண்ணில உழவக்கூடியது. இதை பெருமான் தான் கொடுத்திருக்கிறார். மண்ணில உழவரும்
மணிவாசர் சொன்ன புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய், இது வந்து எதுக்கு? இது மயக்கம் தீர்க்கும் நெறி, விண்ணுலாவும் நெறி, வீடு காட்டும் நெறி. அப்ப இந்த வீடு பேறு என்பது எப்ப? இந்த மண்ணுலகத்துல வாழ்ந்து நல்வினையை ஈட்டி உன்னை சொன்ன மாதிரி பசு புண்ணியத்தினுடைய பயனாக சொர்க்கத்துக்கு போய் அங்க இன்பத்தையும் உணர்ந்து அந்த நல்வினையின் பயனாக ஒரு நல்ல பிறப்புக்கு வந்து அந்த நல்ல பிறவியில பெருமான் தான் என்று அவனை பற்றி மயக்கம் தீர்ந்து அவனை சென்று அடையக்கூடிய அந்த நன்னெறியாம் நன்னெறியே அடிபர்மணிவாசன். அந்த நெறியை தருவது எது? தென்னிலா வெண்மதி தீண்டு தேவன் குடி. தென்னிலா வெண்மதி, தெளிந்த நிலா, வெண்மையான அந்த மதி, தீண்டு தேவன் குடி, அண்ணல் ஆண் ஏருடைய அடிகள் வேடங்களே. சந்திர மண்டலத்தில் வாய் நிற்கக்கூடிய பொருள். அவன் சந்திர மண்டலம் இங்க இருந்து பார்த்தோம்னா எங்க இருக்குது? இந்த பிறையை பார்க்கிறப்ப அந்த நான் இங்க இருந்து ஒரு பிறையை பார்க்கிற வானத்துலன்னா அந்த பிறை எங்க இருக்குது அப்படின்னா பிறை பெருமானுடைய சடை. பிறையை பார்க்கிறப்போ பெருமானுடைய சடை ஞாபகத்துக்கு வருது. சடை மேல எல்லாம் பிறை இருக்குது. தென்னிலா வெண்மதி தீண்டு தேவன்குடி தேவதேவி அண்ணல் ஆணியருடைய அடிகள் வேடங்களில் ஆண் பசு விடையேறக்கூடிய பெருமானுடைய திருவேடம். அடுத்து 6வது பாடல். பங்கம் எண்ணப்படர் பழிகள் எண்ணப்படா, புங்கம் எண்ணப்படர் புகழ்கள் எண்ணப்படர், திங்கள் தோயும் பொருள் தீண்டு தேவன்குடி அங்கம் ஆறும் சொன்ன அடிகள் வேடங்களே. பங்கம் பழிகள், புங்கம் புகழ்கள் 4 சொன்னார். திருவேடத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அதை அணிந்திருக்கக்கூடியவர் ஒரு அடியார் திருவேடம் அப்படின்னா அந்த அடியவனுடைய திருவேடத்தை பார்க்கும் பொழுது புங்கமும் புகழ்களும் எண்ணப்படும். புங்கம் உயர்வு, புகழ்கள் அவருடைய பெருமை, அந்த திருவேடத்தினுடைய பெருமை. திருவேடத்துடைய உயர்வையும் திருவேடத்துடைய பெருமையும் நாம் அந்த வேடத்துல பார்த்தா பங்கம் எண்ணப்படர் பலிகள் எண்ணப்பட. திருவேடத்தை அணிஞ்சவங்களை பார்த்தா என்ன தோணும்? இவராங்க நேற்று எப்படின்னு தான் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சா இந்த திருவேடம் தெரியாது. அருமையா பாட்டு சொன்னாரு. பங்கம் எண்ணப்படர் பழிகள் எண்ணப்படும். இவரு போன மாசம் எப்படி இருந்தார் தெரியுமா? அப்படி என்ன பண்ணார் தெரியுமா? அது பழி பாவம். இதெல்லாம் அதை என்னன்னா என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நமக்கு பழியும் பாவமும் நமக்கு சேரும். அது திருவேடத்தினுடைய உயர்வையும் பெருமையும் நினைச்சிட்டோம் நீங்க, பழி பாவமும் நமக்கு இல்லை. திருவேடத்தை பார்க்குறப்ப சிவாய நம அப்படின்னு பெருமானை நினைச்சிட்டா அதோடைய உயர்வு அந்த திருநீர் தானே அழியாத நிலையை குறிக்கிறது. பெருமான் திருநீரில் பூசியிருக்கிற திருநீர் தானே, அவன் அணிஞ்சிருக்கிறது கண்டிகை தானே. அந்த சடைமுடியை பார்க்குறப்ப பெருமானுடைய சடைமுடியில் இது அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கு அந்த சொல்ல முடியாத புகழ் நமக்கு தரும். திருவேடம் மாறாக வேற நினைச்சா இதுக்கு மாறா என்ன பழியும் பாவமும் வரும். நம்ம பெருமக்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இதுல இந்த திருவேடத்துக்காக உயிர் விட்டவங்க இருக்கிறாங்க. 3 பேர் 63 இருக்கிறாங்க. ஏனாதிநாத நாயனார், மெய்ப்பொருள் நாயனார், புகழ்ச்சோழ மாமன்னர் கரூர்ல.
அவங்க வரலாறு பார்த்தீங்கன்னா தெரியும். திருவேடம் அப்படிங்கிற திருநீருக்காகவே உயிர் விட்டாங்க. இந்த பதிக்க போறோமா திரு ஆலவை பதிகத்துல அந்த நெறி நமக்கு எவரேனும் தாமாக இலாடத்து இட்ட திருநீரும் கண்டிகையும் அதெல்லாம் கண்டா என்ன பண்ணணும் அப்புறம் சொல்லுங்க, ஈசன் திறமே பேணி அந்த பொருள். அப்பர் சாமி தேவசன் திருநீரையும் இலாடம்னா நெற்றியில திருநீரை பார்த்தா என்ன பேசணும், ஈசன் திறமே பேணணும், சிவா பெருமானே அப்படின்னு அவன் திறத்தை பேணினாள். அவர்கள் உள்ளத்தில் கன்றாப்பூர் நடுதறியப்பரை காணலாம். அப்படி நினைக்கிறவங்க உள்ளத்துல பெருமான் வெளிப்பட்டு நிற்பான். அதான் அந்த பாட்டு சொன்னார், திங்கள் தோயும் பொழில் திருந்து தீண்டு தேவன் குடி. மேல சொன்னதேதான், திங்கள் தோயும். பெருமானுடைய சடையில திங்கள் எப்படி இருக்குது, படுத்து புரண்டு விளையாடுதுங்க. திங்கள் தோயும் அந்த பொழில் தீண்டு தேவன் குடி அங்கம் ஆறும் சொன்ன அடிகள். 4 வேதத்தை அதனுடைய 6 அங்கங்களையும் சொன்னான் பெருமான். அவனுடைய திருவேடமே நமக்கு என்னத்தை தரும், புகழ்களை தரும், உயர்வை தரும். அவன் திறத்த திருவேடத்துல பார்த்தா உயர்வும் புகழும் உயிருக்கு கிடைக்கும். அடுத்த பாடல் சொன்னார், கரைதல் ஒன்றும் இல்லை கருதவல்லார் தமக்கு கரைதல் ஒன்றும் இல்லை, உரையில் ஊனமில்லை உலகினில் மண்ணுவர், திரைகள் பொங்க புனல் பாயும் தேவன்குடி அறையில் வெண்போவனத்து அடிகள் வேடங்களே. திருவேடத்தை இணைந்து பெருமான் திறத்தை பேணக்கூடியவர்களுக்கு குற்றமில்லை, கரைதல் ஒன்றுமில்லை கருதவல்ல. திருவேடத்தை கருத வல்லவர்களுக்கு முழுவதும் குணமே குற்றமில்லை. குறைவிலா நிறைவே குணக்குன்றே கோதிலா அமுதேன்னு நம்ம அருளாளர்கள் பாடியிருக்கக்கூடிய நிறைவான பெருமானுடைய திருவேடம் நம்முடைய குறையை நீக்கும், குற்றங்களை நீக்கும். குற்றமாக சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. யாருக்கு? திருவேடத்தை கருத வல்லார் தமக்கு குற்றம் குறைகள் நீங்கும். உரையில் ஊனமில்லை, உரையில்னா உரைக்கில். திருவேடத்தை கருத வல்லாருக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னா குற்றம் குறைகள் இல்லையாக போகும். ஊனம் இல்லை, கரைதல் ஒன்றுமில்லை, ரெண்டும் இல்லை. என்ன இருக்குது? உலகினில் மண்ணுவர், இந்த உலகத்துல நிலை பெற்று இருக்கலாம். வந்துட்டு போகாம பெருமான் திருவடியிலேயே நிலையாக இருக்கக்கூடிய அந்த மண்ணுதல் உலகில் அந்த நிலை கிடைக்கும். திரைகள் பொங்க, திரைனா அலைகள், அலைகள் வீசும் ஆறு பாயக்கூடிய இந்த தேவன்குடி அறையில் உடம்பினுடைய பாதி அந்த இடையில இடுப்புல விண்கோவனத்தை அணிந்திருக்கக்கூடிய பெருமானுடைய திருவேடங்களே நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் இல்லையாக செய்யும். நாம் என்ன பண்ணணும்? அந்த திருவேடத்தை கருதணும். உலகம் உட்கும் திரள் உடை அரக்கன் வலிவிலகு பூதக்கணம் வெறுத்தும் வேடத்தின திலகமாறும் பொழில் சூழ்ந்த தேவன் குடி அளத்தயங்கும் முடி அடிகள் வேடங்களே. 8வது பாடல் ஞானப்பிள்ளையார் ராவணனை குறிப்பிடக்கூடிய பாடல். உலகம் உட்கும் திரள் உடை அரக்கன். ராவணன் எப்பேற்பட்டவன் சொல்றார். ராவணன் எப்பேற்பட்டவன்? தனக்கு கீழே உலகமே அடங்கக்கூடிய ஆற்றல் உடையவன் அந்த ராவணன். அவனுடைய வலிமை என்ன? உலகங்களை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுல தனக்கு கீழே வச்சிருக்கக்கூடிய வலிமையுடைய ராவணனே வலிமையையே விலகு பூதக்கணம், அரக்கன் வலி விலகு பூதக்கணம் வெறுத்தும். ராவணனுக்கு அவ்வளவு வலிமைங்கிறமே அந்த வலிமையே கண்டு ஓடுமா. எங்க?
சிவபெருமான் கைலாயத்தில் கூடிய பூதகணங்களுடைய வலிமை அரக்கனுடைய வலிமையை விலகச் செய்யும், பின்வாங்க செய்யக்கூடிய வலிமையுடையது. இப்ப யார் வலிமையுடையவர்கள்? பூதகணம். ஏன்? வெருட்டும் வேடத்தினர். பூதகணம் எப்படிங்க? பூதகணம் எப்படி இருப்பாங்க? திருவேடம். கைலாயத்துல திருநீரை பூசிட்டு அந்த கணங்களா இருக்கக்கூடிய நிலையில அந்த திருவேடம் இருந்தா என்ன? ராவனுக்கு என்னங்க வலிமை? திருவேடத்துக்கு தாங்க வலிமை. வித்தக நீரடிவார் வினைப்பகைக்கு அத்திரமாவன அஞ்செழுத்துனே சொல்றாரு. நீங்க ஞானசம்பந்த பெருமான் ஒரு பதியமே சொல்லியிருக்கிறார். ஆற்றல் அடல் விடை ஏறும் ஆளவாயான் திருநீற்றை போற்றி புகழின் இளாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேர்ச்சி தென்னமுடனுற்ற தீப்பினேன். அந்த ஆளவாயனுடைய திருநீருக்கு என்ன சிறப்புன்னு 10 பாட்டுல சொல்லிட்டார். அப்போ அந்த திருவேடம் ராவனுடைய வலிமையே பின்வாங்க செய்யும். பூதகணங்கள் அந்த திருவேடம், பூதகனுடைய திருவேடம். வேடம், நாம திருவேடத்துல இருந்தால் நமக்கு என்ன அஞ்சத்தக்க பிற பொருள்கள் அடியார்களை அவரிடத்து அஞ்சத்தக்க பொருள்கள் வராது திருவேடம் அடக்கும். அந்த பாட்டுல சொல்றாரு. நீங்க திருநீரு பூசி இருந்தீங்க, கண்டிகை அணிஞ்சிருந்தீங்க, சடை முடியல அஞ்சலத்தை சிந்திச்சீங்கன்னா உலகத்துல கண்டு பயந்துக்க கூடிய அச்சப்படுத்தக்கூடிய அந்த பொருள்கள் நம்ம கிட்ட வராம திருவேடம் அடக்கி விரட்டிவிடும். நீங்க அப்பர் சாமி தேவாரம்னா தெரியும். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை, சொன்னவன் சந்தன சார்ந்தும் சுடர் திங்கள் சூளாமணியும். அது இறைவனுடைய வேடத்தை சொல்றார். அவருடைய அடியவன் நான், உடையார் ஒருவர் தமர்நாம். அதனால அஞ்சுவது யாதொன்றும் இல்லை. திருவேடம் நம்மை அச்சப்படுத்தக்கூடிய பொருள்களை நம்ம கிட்ட வராம விரட்டி அடிக்கும் திருவேடம். திலகமாறும் பொருள் சூழ்ந்த தேவன் குடி அலர்த்தயங்கும் முடி அடிகள் வேடங்களே அரக்கன் வழி வெருட்டும் துளக்கம் இல்லாதன தூய தோற்றத்தன விளக்கம் ஆக்குவன வெறிவண்டு ஆடும் பொருள் திளைக்கும் தேவன் குடி திசைமுகனோடு மால் அழக்க உண்ணா வண்ணத்தடிகள் வேடங்களே. துளக்கம்னா நடுக்கம். திருவேடம் நடுக்கத்தை இல்லையாக செய்யும். சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்துல திருக்கூட்ட சிறப்பு அருளுகிறார். அதுல ஒரு பாட்டு, பூதம் 5 நிலையில் கலங்கினும். அடியார்கள் எப்படி இருக்கிறாங்க? அந்த திருக்காவணத்துல, தேவாசிரியர் திருக்காவணத்துல உள்ளே உறைந்து எழுந்தருளிக்கக்கூடிய அடியார்கள் பூதம் 5 பூதமும் தத்தம் நிலையில் கலங்கினாலும். இப்ப நீ எடுத்து உங்க மண்ணு, இந்த நிலம் இருக்குது, அது கலங்குதுன்னா நடுக்கும், நிலநடுக்கம். அதுபோல 5 பூதமும் கலங்கினாலும் அடியார்கள் இறைவன் திருவடி நினைப்பதிலிருந்து மாற மாட்டார். மாதோரு பாகர் மலர்த்தாள் மரப்பிலா. அப்படி நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாய். துளக்கம் இல்லாதன தூய தோற்றத்தன். இந்த திருவேடத்தை கண்டவருடைய மனது என்ன ஆகும்? தூய்மையா. திருவேடத்தை அணிஞ்சவர்கள் மனது மட்டுமல்ல, திருவேடத்தை காண்பவருடைய மனதை இந்த திருவேடம் என்ன பண்ணும்? தூய்மையாக செய்யும். அதுதான் பெரியவங்க ஒரு கோயிலுக்கு போகணும்னா ஒரு முறை வச்சார், ஒரு வழிபாடுதான் இப்படி பண்ணணும்.
திருவேடத்தோட இருக்கணும்னு வச்சாங்க. பரவாயில்லைங்க, இன்னைக்கு அரசாங்கம் ஏதாவது கட்டுப்பாடு விதிச்சாதான் சட்டையே கழுத்தும் இல்லையா? இல்லைன்னா போராடும். அதுக்கு சாமி அவர் என்ன கேட்கிறாருன்னா ஏத்துக்குவாரு. அவரு ஏத்துக்குவாருதான் இல்லையா? அவர் ஏத்துக்கிறதுனாலதான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் ஏதாவது பார்த்து இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சாருன்னா அவ்வளவுதான். எல்லாத்தையும் அவன் ஏத்துக்கிறான். குற்றம் நீ குணங்கள் நீ கூடலாத வாழ்ந்தார், சுற்றம் நீ என் பிராணம் நீ அப்படின்னாரு. உயிர்கள் செய்யக்கூடிய குற்றங்களை புழைகளை எல்லாம் பெருமான் என்ன பண்றாரு? எல்லாம் பொறுத்துக்கிட்டு சரி அப்படின்னா கருணை வளர்கிறதுல இருந்து அவரு விலகிறதுல அவர் கருணை கொடுத்துட்டே இருக்கிறார். அதனால அந்த திருவேடம் தூய தோற்றத்தனை, அதாவது யார் பார்க்கிறாங்க மனசு தூய்மையாக செய்யும், விளக்கமாக்கும். தூய்மையில என்ன? நம்முடைய அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறியாமை இருளை நீக்கும், விளக்கமாக்கும். அறிவில் என்னத்தை கொடுக்கும்? விளக்கத்தை கொடுக்கும். அதனால நம்ம திருநீர் நிறைய பூசினா நல்ல அறிவு கிடைக்கும், நல்ல அறிவு கிடைக்கும். இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல அதெல்லாம் பூசிட்டு வரக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. அவர் என்ன பாடுபட்டாலும் அறிவே கிடைக்காது. அப்படி எங்க படிக்கிறது, மார்க் எடுக்கிறது, பாஸ் ஆகும்? பாருங்க, விளக்கம் ஆக்குவன. இந்த அறிவு என்பது இந்த இடத்துல மெய்ஞானம், ஞானம், உண்மை ஞானம். இந்த மெய்ஞானத்தையே கொடுப்பது திருவேடம்னா இந்த உலகத்துல படிப்பை நம்ம கொடுக்காதா என்ன? வெறி வண்டார், வெறினா வாசனை மிகுந்த வண்டு மொய்க்கக்கூடிய மலர்கள் நிறைந்த பொழில்கள் அமைந்திருக்கக்கூடிய தேவன்குடி திசை முகனோடு மாள் பிரம்மா திருமால் அளக்க முடியாத இன்னத்தன்மையின் என்று அறிவுண்ணாயம்மா. அவன் வண்ணம் எப்படி? அவன் தன்மை எப்படின்னா இன்னத்தன்மையன் என்று யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி அளக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய பெருமானுடைய வேடங்கள் நமக்கு நடுக்கத்தை கெடுக்கும், தூய்மையை கொடுக்கும், உண்மை ஞானத்தை நமக்கு அறிவில் உணர்வுக்கு கொண்டு வரும். செருமருதந்துவர் தேரமன் ஆதர்கள் உருமருவப்படா தொழும்பர் உரை தம் உரைகொளே. திருமருவும் பொய்கை சூழ்ந்த தேவன்குடி அருமருந்தாவன அடிகள் வேடங்களே. சிறு மறு தன் துவர் தேர் அமன் ஆதர்கள். மருத மரப்பட்டை, அந்த மருத மரத்தினுடைய பட்டைகளை கொண்டு அதை நீர்ல போட்டு அந்த பட்டையில் இருக்கக்கூடிய மரப்பட்டையில் இருக்கக்கூடிய அந்த வண்ணங்கள் இந்த நீர்ல இறங்கி அதை ஆடையில, அந்த நீர்ல அந்த ஆடையை ஊற வச்சு அந்த நிறத்தை ஆடைக்கு ஏற்றுவாங்க. துவராடைன்னு பேர் இருக்கு. பட்டை துவராடை படிமம் கொண்டாடும் முட்டை கட்டுரை முடிவ கேளாதே ஆடி இருக்கிறார். அந்த துவராடை இங்க சொல்றாரு மருத துவர். மறு தன் செரு, செருனா நெருங்கிய. அப்படியே அந்த ஆடையில் அந்த நிறம் எப்படி இருக்குமா? ஒரு வெள்ளை ஆடை அதுல நீர்ல ஊற வச்சிங்கன்னா அந்த நிறம் முழுக்க என்ன ஆயிடும்? இந்த ஆடையில ஏறிடும். செரு மருதன் துவர், மருத மரத்தினுடைய குளிர்ந்த துவர் தோய்ந்த அந்த ஆடையுடைய அமன் ஆதர்கள் புத்தர் சமணர்கள் உருமருவப்படா தொழும்பர். அவங்க யாரு? கோலத்தை, அந்த உருவத்தை பார்க்க சகிக்காது நெருங்கிய அந்த முடியா அருவருக்கத்தக்க நிலையில் இருப்பவர்கள் அவர்கள். இங்க தட்டை இடுக்கி பாயை கட்டிக்கிட்டு உண்ணக்கூடியவங்களாம் பார்த்துருக்கிறோம். தலைமுடியை பறித்து கொள்வாங்க, கையில தான் உண்பார்கள். தண்ணி ஊற்றினா உடம்புல இருக்கிற கிருமிலாம் பிற உயிர்களை கொல்லக்கூடாது அப்படின்னு கொள்கையுடையவங்க. அதனால உடம்புல இருக்கிற கிருமிலாம் செத்து போயிடுங்கிறதுனால தண்ணி ஊற்றிக்கிறதுல, பல்லு விழுங்கிறதுல
முடி இருந்ததுன்னா தலை சீவனா அதுல ஈர்ப்பேன் இருந்து செத்து போச்சுன்னா பாவம். அதனால முடியை என்ன பண்றது, பறிச்சு எடுத்துருவாங்க. இப்படி வாழக்கூடியவங்க அவங்களை பார்த்தா எப்படி இருக்கும்? அதான் ஒரு மறுவப்படா, சகிக்க முடியாது. அவங்களுடைய உரைகளை நீங்க கொள்ள வேண்டாம். நமக்கு காலையில் கூட ஒரு அன்பர் கேட்டாரு, நமக்கு பிரதானம், பிரமாணம், ஆதாரம் அப்படிங்கிறது கடவுளை கண்டு கடவுள்மயமாக பெருமானோடு அவன் திருவடியில கலந்திருக்கக்கூடிய அருளாளர்கள், ஞானாசிரியர்கள் சொல்லி கொடுத்திருக்கிற நூல் தான் நமக்கு சத்திய பிரமாணம். அதுல சொல்லுவதுதான் நாம சிந்திக்கணும், அதை தான் கேட்கணும், அதை தான் சிந்திக்கணுமே தவிர மற்ற நமக்கு தேவையில்லை. நமக்கு இருக்கிறதையே படிக்க முடியாது, இருக்கிற பாட்டை படிக்கணும்னா கூட 12 திருமுறையும் படிச்சோம்னா கஷ்டம். அதனால ஒரு நாளைக்கு 50 புராணம் சொல்றதே, அப்புறம் உங்களை மாதிரி 12 திருமுறை சொல்றது, முற்றோதல் பண்றது, திருமந்திரம் கேட்கறது, சித்தாந்தம் கேட்கறது. ஆக நம்ம ஞானசம்பந்தர் சொல்றார் தெளிவா, உருமருவப்படா தேரமன் ஆதர்கள் தம் உரைக்குள்ளே. ஒவ்வொரு பதியத்திலையும் சொல்றார். நமக்கு ஏன் சந்தேகம் வருது? தெளிவா சொல்லிட்டார். அவர் இறைவனை உணரக்கூடிய அறிவில்லாதவர்கள், மெய்ஞானம் இல்லாதவர்கள், அவர்களுக்கு ஞானம் எல்லாம் பொய். அவங்க சொல்றத நாம கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு நம்ம நூல்கள், ஏன் இந்த நூல்களை செய்தவர்கள் யாருங்க? இவங்கள யாரு? இறைவன் கருணையினால் நமக்காக இந்த மண்ணுக்கு வந்தாங்க. நாமெல்லாம் கலை தேர்ந்ததுக்காக திருமுறைகளையும் சாத்திரங்களையும் நமக்கு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு எங்க போனாங்க? திருவடிக்கே போயிட்டாங்க. பெருமான் திருவடியில நிலையான வாழ்வு பெற்றிருக்கக்கூடியது. அவங்க சொன்னதுதான் நமக்கு முக்கியம். அததான் நம்ம சிந்திக்கணும். திருமருவும் பொய்கை சூழ்ந்த தேவன் கூடிய அருமருந்தாவன அடிகள் வேடங்கள். அருமருந்து கிடைத்தற்கரிய தேவாமிர்தம். தேவர்களுக்கு கூட கிடைக்க முடியாத அமிர்தம் இங்க இருக்கு. அவங்களுக்கு அமிர்தம் கேட்டாங்களே, சாமி கொடுத்துட்டாரு. அது எதுக்கு அவருக்கு? சிவபெருமான் என்ன பண்ணாரு? விஷத்தை உண்டார், அமுதத்தை கொடுத்துட்டாரு. வச்சு என்ன பண்ண போற சாமி? அமுதம் என்பது தேவர்களுக்கு இறைவன் கொடுத்தாரு, பார்க்கடல கிடைஞ்சு வந்தது. அந்த அமுதம் என்பது என்ன பண்ணும்னா மரணத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடும். அவ்வளவுதான். அந்த அமிர்தம் மரணமே இல்லையாக செய்யாது. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற அமுதம் மரணமே இல்லாம செய்யும். மறுபடியும் பிறவியே இல்லை. பிறந்தாதானே இறக்கணும், பிறவி இல்லை, அதனால இறப்பும் இல்லை. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை. யாருக்கு போய் கேட்டாங்கம்மா? பெருமாண்ட கேட்டாங்க. ஏன்? அவன் தான் தர முடியும், அவன் தான் அமுதம். அருமருந்து பிறவி பிணி, சொன்ன மருந்து. பிறவி பிணி ஆகிய பெருநோய்க்கு கிடைப்பதற்கரிய மருந்து எங்கேயும் கிடைக்காது. அடிகள் வேடங்களே அருமருந்து. சேடர் தேவன் குடி தேவன் தனி மாடமுங்கும் பொருள் மல்குதன் காழியான் நாடவல்ல தமிழ்ஞான சம்பந்தன் பாடல் 10 வல்லார்க்கு இல்லையாம் பாருங்க. சேடர்னா தேவர்கள். தேவர்கள் எல்லாம் அடங்கக்கூடிய தலம் தேவன்குடி. அங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமான் தேவர்களுக்கெல்லாம் தேவன். தேவர் தேவன்குடி தேவர் தனி. அந்த பெருமான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார் நினைச்சுப்பாங்க. தேவர்கள்லாம் வந்து வணங்கக்கூடிய தேவன்குடி. தேவர்களையும் வணங்குறாங்க, அவங்களுக்கு தலைவர் இவரு தானே. அப்ப உள்ள இருக்கிறது யாரு? தேவர்களுக்கெல்லாம் தேவன்.
அதனால தேவாதி தேவனை தேவர்கள் வணங்குகிறாங்க. பேர்பட்ட மாடம் ஓங்கும் பொழில் ஓங்கிய மாட மாளிகைகள் சோலைகள் நிறைந்திருக்கக்கூடிய குளிர்ந்த நன்னகரான சீர்காழிப்பதி சார்ந்த காளியான் சீர்காழிப்பதியுடையவன் நாடவல்ல தேவர் தேவந்தனை நாடவல்ல தமிழ். இந்த பதிகத்துக்கு சொல்லிட்டார். இந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? தேவன் குடி தேவர் தேவன் தனை நாடவல்ல தமிழ் ஞான சம்பந்தன் தமிழ். நீங்க தேவாரத்தை ஏன் பாடுங்க, திருமுறைகளை பாடுங்க, திருமுறைகளை பாடுங்க சொல்றாங்களே. ஏன் சொல்றாங்க? இங்க திருமுறைகளை பாட 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 இந்த தமிழ் இறைவனை நாட வைக்கும், நாடுகள் விரும்ப வைக்கும். தோளுடைய சுவியன் வினை பாட பாடதான் இறைவன் மேல என்ன வரும்? விருப்பம் வரும். கவிகள் பாடுவன அப்படின்னு சொன்னார் 4வது பாட்டிலே. இந்த திருவேடம் என்ன பண்ணும்? நமக்கு அவனை பாட வைக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து விடும். பாடனா என்ன கிடைக்குங்க? அவன் மேல விருப்பம் வந்துடும். நாடவல்ல தமிழ் தமிழ்ஞான சம்பந்தன் பாடல் தேவந்தனை நாடவல்ல பாடல். இந்த தமிழ் பாடல் இறைவனை விரும்பக்கூடிய பயனை கொடுக்கக்கூடிய அந்த 10 பாடல்களையும் பாடவல்லார்க்கு பாவமே இல்லை. இல்லையா? பாவமே இல்லை. அதனால இந்த திருவேடத்தை இந்த பதிகம் முழுக்க சொல்லியிருக்கிறார். அது என்ன? வேடம் புனைந்தவரை பாராது வேடத்தையே கருதி வழிபடுதல். ஈசம் திறமே பேணி வழிபட்டார். நமக்கு இந்த திருவேடம் என்னெல்லாம் தரும் அப்படிங்கிறத இந்த பதிகத்துல ஞானசம்பந்த பெருமான் நிறைவாக அருளியிருக்கிறார் என்ற செய்தியோடு இந்த பதிக சிந்தனையை நிறைவு செய்து அடுத்த பதிகமாக நமக்கு இருப்பது திருப்பனந்தாள்.